2026ஆம் ஆண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் சேஞ்ச் குணநல மாற்றத்துக்குள்ள தனுசு ராசி போக போறாங்க? அதனால என்ன பலன்கள்லாம் அனுபவிக்க போறாங்க? தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிற பழமொழியை எழுதி வச்சு அதை படிச்சுட்டே இருக்க போறாங்க தனுசு ராசிக்காரங்க. என்ன காரணம்னா, இது பண விஷயத்துல மட்டும் சொல்லலை. பொதுவாகவே தனுசு ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும்னா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளோ நாள் ஒரு காலே வராது. எங்கேயாவது வெளில போகணுன்னா இவங்களுக்கு கால் வரும். வெளில போகலாம் வரியா அப்படிம்பாங்க. இல்லை நான் ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் அந்த ஜாமான் தட்டெல்லாம் தூக்கி தர்றது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, ஒரு பண தேவை பணம் கொடுக்குறியா, இதுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இவங்களை நாடிட்டே இருப்பாங்க. இதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணி இதிலேருந்து தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய முயற்சிகளை தனுசு கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்கும். செல்ஃப் லவ் அப்படிங்கிறத நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத பணத்தை கொடுக்கறது, ஒரு உதவிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் தெரியாது ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க தனுசு. ஸோ அந்த ஒரு செக்ரிகேஷன் அப்படிங்கிறது தனுசுக்கு வரும். பொதுவாக கடகராசியும் தனுசு ராசியும் இந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ளே ஃப்ரீக்வெண்ட்டாக மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி